அதாவது இவ்வளவு நாளும் 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் தற்சமயம் தங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வராது. 6ஆம் இடத்துக்கு வருவதனால் பலவிதமான நன்மைகள். அதே மாதிரி காதல் திருமணம் பண்றான்னா 7, 8ல் ராகு இருக்கணும். இப்படி எல்லாம் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவனுடைய பேட் ஹேபிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கேது ராகு இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 வீட்டுக்கு தான் நல்லது பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதும் நன்மை. இந்த ராகுவை குரு பார்க்கிற 9ஆம் பார்வையா அதுவும் நன்மை. இப்போ கண்டிப்பாக எதிரிகள் வீழ்வார்கள். வஞ்சனை செய்தவர்கள், உங்களுக்கு ஆகாதவர்கள், பின்னாடி இருந்து முதுகலை குத்துறவங்க, புறம் பேசினவர்கள், இவர்களெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் விட்டு போகக்கூடிய நேரம். வருவாய் அதிகரிக்கும், பாராட்டுக்கள் குவியும். நம்ம வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள்கிட்ட, வீட்டில் எல்லா இடத்துலையும் ஒரே புகழ் மலையாக இருக்கும். பங்கு வர்த்தகங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இதுலையெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம் இந்த ராகு பயிற்சி. ராகு நிறைய கொடுத்து வச்சிருக்காரு, அதை கொடுக்குறதுக்கு கேது ஏற்பாடு பண்ணுறாரு. ராகுவால் நிறைய சம்பாரித்து வச்சுருப்பீங்க, சூப்பராக கொடுக்குறாரு. எப்படி போகும்? அப்புறம் போகிறக்கு ஒரு வழி வேணும் இல்லை? அப்போது நேரத்துக்கு உணவு ஒன்றும் முடியாதுங்கிறாரு. அதுக்கு காரணம் ராகு நிறைய அந்தளவு வேலையை கொடுக்குறாரு. வேலை செய்யும் பொழுது எப்படி சாப்பிட முடியும்? வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுருந்தா நம்ம உறவினர்கள் தானாக வருவாங்க. எப்போவுமே சொந்த பந்தம் வந்துடுவாங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இது இதில் போடுங்க மாப்பிள்ள, அதில் போடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது என்ன தொழில் ஆரம்பிங்க, அது அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கம்மா, நான் இருக்கேன் கூட, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, பக்கபலமாக நான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை எதிலேயே சிக்க வச்சுட்டு கை விட்டுட்டு போயிடுவாங்க. ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்புர்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். வருகிற 26/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாலை 4:30 மணி அளவிலே ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். 1 வருடம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகும். ராகுவுடைய வேலை அப்படின்னு எடுத்தனால் நரம்புகளுக்கு அதிபதி, வெளிநாடு போகிறக்கு அதிபதி ராகு தான். அதே மாதிரி கெட்ட பழக்கம், பேட் ஹேபிட், ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டாயிருது, ஏதோ ஒன்று, இப்போது சின்ன மூப்படி போகிறதுன்னு எடுத்துங்க, நிறைய வந்துருச்சு இப்போல்லாம். அதே மாதிரி காதல் திருமணம் பண்ணுறான்னா 7, 8ல் ராகு இருக்கணும். இப்படியெல்லாம் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவனுடைய பேட் ஹேபிட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார், சன்னியாசத்தை கொடுக்கக்கூடியவர், துறவரம் மூடக்கூடியது, பரதேசம். பரதேசின்னு எல்லா தேசங்களும் சுற்றுறதுக்கு பேர் தான் பரதேசின்னு பேர். அது திட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சாதுக்கள் இவங்களுக்கெல்லாம் பரதேசின்னு பேர், அவங்களுக்கு தான் பேர். அப்போது அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், துறவரத்தை பற்றி சொல்லக்கூடியவர், இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தவம், ஜபம், யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். இன்னொரு முக்கியமான விஷயம், கேது பகவான் சரியில்லைனால் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர் தான் அதிபதி. நீதிமன்றம் அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாற்றான் அப்படின்னால் கண்டிப்பாக அவனுக்கு கேது சரியில்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி துறையில் அவன் அவஸ்தைப்படணும். லக்னத்தில் கேது இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக துறையில் சாதிக்கலாம். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, விளையாட்டு, சினிமா, பிரஸ், பத்திரிகை, மீடியா, இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கலாம். திருமண வாழ்க்கையில் அது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதுல வந்துடும். ஏன்னா லக்னத்தில் வந்துச்சுன்னா 7ஆம் இடத்துல ராகு வரும். அப்போ அது சர்ப்ப தோஷம் அப்படின்னு ஆயிரும், ராகு கேது தோஷம், அதுக்கு தடை ஏற்படும். ஆனால் அவனுடைய ப்ரொஃபஷனல் தொழில், உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி ராகு லக்னத்தில் இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் வெளிநாடு, அந்நிய தேசம் போயே தீரணுங்கிறதும் வாக்கியம். யோகத்தை கொடுப்பார், கடல் தாண்டக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு பகவான். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராகுவும் கேதுவும் வருகின்ற 26/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்தும் சிம்ம ராசிக்கும் போகிறார். அப்படி அவங்க பயிற்சியாகும் பொழுது நம்ம 12 ராசிகளுக்கு அது என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம். இந்த ராகுகேது பயிற்சியினால கன்னிராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இவ்வளோ நாளாக 7ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் தற்சமயம் தங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். அப்படி ரிவேர்ஸில் தான் போவார். 6ஆம் இடத்துக்கு வருவதனால் பலவிதமான நன்மைகள். பார்த்தீங்கன்னா இது உங்கள் கன்னிராசி. எவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே 7ஆம் இடத்துல இருந்தார் ராகு, இப்போ 6ஆம் இடத்துக்கு வரார். இது 6வது இடம். 1, 2, 3, 4, 5, 6, 6க்கு வரார் ராகுவை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது
நன்மை. அதாவது சனி, கேது, ராகு இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 வீட்டுக்கு தான் நல்லது பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதும் நன்மை. இந்த ராகுவை குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வையா, அதுவும் நன்மை. இப்போ என்ன சொல்கிறார்? சுகம் அதிகரிக்கும். ஏற்கனவே சந்தோஷமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய சுகம் இரட்டிப்பாக்கும். மனோதைரியம் பிறக்கும். புதுசாக மனோதைரியம் உண்டாகுது. கூர்மையான புத்தி இந்த டைமில் நல்ல யோசித்து இதை முடிவெடுத்து நம்ம புத்திக்குண்டான வேலையை கொடுக்கக்கூடிய நேரம். நம்ம புத்தியை ஷைன் பண்ணி இந்த நேரத்தில் இந்த புத்தியை யூஸ் பண்ணி ஒரு காரியம் பண்ணிட்டால் இந்த காரியம் வாழ்க்கை பூரா உதவியாக இருக்கும். நல்ல வேலை, நம்ம அன்றைக்கி அதை பண்ணி வச்சோம், இன்றைக்கி தப்பிச்சோம், இல்லைன்னா இன்றைக்கி நம்ம மாட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதனால் கூர்மையான புத்தியினால் நல்ல காரியத்தை செய்து விடுதல். மிக்க பராக்கிரமம், அதிக பராக்கிரமம். பராக்கிரமம்னா அதிகமான பலம், அதிகமான உடல் துணிவு, அதிகமான துணிச்சல், இதெல்லாம் ஏற்படும். தைரியம், செஞ்செல்லாம் இறங்கடா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடக்கட்டும் அப்படிங்கிற தைரியம். சில பேர் இறங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த காரியமே முடிஞ்சிடும். இப்போ அந்த மாதிரி கூர்மையான புத்தி, மிக்க பராக்கிரமம், அதிக துணிச்சல், தைரியமாக இறங்கி செய்கிறது. சத்துருக்களுக்கு பீடை. உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி ஓடக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிணம், ரோகம், சத்ரு, எதிரி, கடன், நோய் அப்படிங்கிற இடத்துக்கு வர. இப்போ கண்டிப்பாக எதிரிகள் வீழ்வார்கள். வஞ்சனை செய்தவர்கள், உங்களுக்கு ஆகாதவர்கள், பின்னாடி இருந்து முதுகில் குத்துனவங்க, புறம் பேசினவர்கள், இவர்களெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் விட்டு போகக்கூடிய நேரம். எப்பொழுதும் சுகம், எப்போவுமே சுகமாக இருக்கலாமா. இந்த 1.5 வருஷத்தில் ராகு மாறுற வரைக்கும் எப்போவுமே மனசு சந்தோஷமாக சுகத்தோடு இருக்கலாம். பூமி, மனை, வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறார். ஜீவ ஜந்துக்கள் லாபம், கால்நடை பிராணிகள், விவசாயங்கள் செழிக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகங்களை கொடுக்குறார். இன்பம் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் பெருகும். வீட்டில் இனம் புரியாத சந்தோஷங்கள், நோய் அகலம், கடன் வழக்கு இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இருக்கிற கடன் சுத்தமாக இருக்காது. இந்த 1.5 வருஷத்தில் எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க. நில் பேலன்ஸ். அந்த மாதிரி நம்ம எங்கே வரும், எனக்கு 28 வருஷம் கடன் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அதில் அதற்குண்டான வருமானங்களை கொடுத்துருவார். இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் 3/4 கடல் தாண்டிலாம் கடன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. பகையும் தனியும். நம்ம மேலே பகையோடு இருக்கிறவங்க கூட அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். பகை தனியும். வருவாய் அதிகரிக்கும், பாராட்டுக்கள் குவியும். நம்ம வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள்கிட்ட, வீட்டில், எல்லா இடத்துலையும் ஒரே புகழ் மலையாக இருக்கும். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேங்க, ஆனால் பாராட்டுக்கள் அதிகமாக இருக்கும். மாலை மரியாதைகள் கிடைக்கும் எங்கே போனாலும். நேரம். அரசாங்க ஆதரவு உண்டாகும். அரசாங்க உதவி, குறிப்பாக சொல்லப்போனால் அரசு உத்தியோகம், அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் ஜாப்பில் பணியாற்றக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நேரம். மிகச் சிறப்பானது யோகம் அப்படின்னு தான் சொல்கிறார். பொதுவாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம் இந்த ராகு பயிற்சி. நீங்கள் எதிர்பார்க்காத அளவு தனத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். இப்போ ராகுவினால் மிகச்சிறப்பு நன்மை. குரு பார்வையும் படுது, மிகச்சிறப்பு. அதே சமயம் கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வர்றார். கேது பகவான் இங்கே இருக்கார். அப்போ உங்கள் ராசி இது இங்கே தான் இருந்தார் இவ்வளோ நாளாக. இப்போ இங்கே போயிட்டார். இது 12ஆம் இடம், இது 2ஆம் இடம். 1, 2, இது 1, 12. இப்போ 12ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால விரயஸ்தானம், லெஸ் பிளேஸ். அப்போ என்ன ஆகுது? உறவினர்கள் அதிகம் தொல்லை கொடுப்பார்கள். எடுத்தோடனே வந்து போயிட்டே இருப்பானுங்க. நேற்று வந்துட்டு போனான், அது மனைவி சொந்தம் வந்துருச்சுன்னா இவனுக்கு அதீத கோபம் வந்துடும். அவங்க அப்பா அம்மா இவங்க சைடு வந்தால் அப்படி தாங்குன்னு தாங்குவாங்க வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும். இவங்க மனைவி சொந்தம் வந்துட்டாங்கன்னா ஒரு நாள் பொறுப்பான், இன்னும் போகலையா, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு குசுன்னு சமையல் ரூமில் போய் இப்போ தான் கிளம்புறாங்களா, நிறைய வீட்டில் இதெல்லாம் நடக்கும். சரி, அப்படியே கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவனை அனுப்பிச்சிடுவா. மறுநாள் இன்னொரு சொந்தக்காரன் வந்து நிற்பான், ஆனால் நேத்தானே இவங்க வந்துட்டு போனாங்க, இல்லை அவங்க வேறு ஏதாவது விசேஷத்துக்கு இங்கே வந்தாங்களா, அப்படியே பாட்டு போகலாம். இதே தான் வேலையா. இப்படி உறவினர்கள் தொல்லை கொடுப்பார்கள். அன்பு தொல்லைன்னு வச்சுக்கலாம். இவங்க சைடு வந்தால் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. நான் பாக்கி கொட்ட வேண்டியதாக இருக்குது இவங்களுக்கெல்லாம். சாதாரணமாக எல்லா வீட்டையும் நடக்கிறது யதார்த்தமாக பேசுகிறேன், தப்பாக அழைச்சிக்க வேண்டாம். இதே இவங்க வந்தால் மட்டும் நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்திருந்தால் இருந்தால் அந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்லாம் பேச்சு வரும். அப்போ உறவினர்கள் வருகையினால் குடும்பம் பாதிக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லப்பா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்னடா இப்படி விளையாட்டாக சொல்கிறாருன்னு வச்சுக்கோன்னா அது தொல்லை. உறவினர்களால் தொல்லை தருவார். அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பான். நமக்கு பணம் வேணுமில்ல, எல்லோரும் வந்துருப்பா, செலவு பண்ணமில்ல.
ராகு நிறைய கொடுத்து வச்சுருக்காரு, அதை கொடுக்குறதுக்கு கேது ஏற்பாடு பண்ணுறாரு. ராகுவால் நிறைய சம்பாரித்து வச்சுருப்பீங்க, சூப்பராக கொடுக்குறாரு. எப்படி போகும்? அப்புறம் போகிறக்கு ஒரு வழி வேணும் இல்லை? அதனால் தினம் ஒரு சொந்தம் வந்து போய் ஏதோ ஒரு செலவுகளை வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு கலகம், ஒரு தேவையில்லாத சலசலப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து விலகும். பாருங்கள், வழக்குகளால் தொல்லை, முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், நீதிமன்றம் அந்த மாதிரி தொல்லை இருந்தால் ஒரு நாள் அதை எடுக்காமே இருப்பான். இப்போவோ சிசிடிவி கேமராவில் இருந்திருக்கும், நம்ம கார் நம்பர் ஸ்பீடாக போயிருக்கோன்னு. அது 2 வருஷம் ஆகிருக்கு, நம்ம மறந்து போயிருப்போம். இப்போ கால் வரும், 4 நாளைக்கு உங்களுக்கு இது வாய்தா வந்துடுங்க. எப்போ என்ன எங்காரா, இந்த நம்பர் உங்களுக்கு தானே, இப்போ நீ தான் வா அப்படின்பா. போய்த்தான் ஆகிற வேறு வழி இல்லை. நான் எப்போ போனேன், எல்லாம் அங்கே சொல்லுவாங்க, வா எப்போ போனேன் என்ன அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பழசு மறந்து போன வழக்குகள்லாம், எப்போ ஹெல்மெட் போடாமல் போயிருப்போம், அதை குறித்து வச்சுருப்போம், அதை இப்போ கூப்பிடுவான். அந்த மாதிரி வழக்குகள் அப்படிங்கிறது இருந்ததுனால் இப்போது தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு போடுறாரு. வீண் அலைச்சல், தேவையில்லாத அங்கங்கே அலையிறது, ஒரு காரியத்துக்கு 10 தடவை அலையிறது. ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு போவோம், ஒரு கடையில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க, அந்த கடையில் இருக்காது. அவன் இன்னொரு கடையை சொல்லுவான், 300 கடையை சொல்லுவான், இல்லை அந்த கடையே இல்லைங்க இப்போ எடுத்துட்டாங்க தெரியாதா அப்படிம்பாங்க. இப்படி அலையிறது, ஒரு தடவை ஆக வேண்டிய காரியத்தை பல தடவை நடக்கிறது, அதுதான் வீண் அலைச்சல். வேலைக்கு உணவு உண்ண முடியாது, கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாமல் போயிடும். அப்போது நேரத்துக்கு உணவு உண்ண முடியாதுங்கிறாரு. அதுக்கு காரணம் ராகு நிறைய அந்தளவு வேலையை கொடுக்குறாரு. வேலை செய்யும் பொழுது எப்படி சாப்பிட முடியும்? வேலையை ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிடலாம், கால்வாசி தான் இருக்குது, முடிச்சுட்டு 3 மணிக்கு முடிச்சிடலாம், ஒட்டுக்கா சாப்பிட்டுக்க. அது 5 மணி ஆகும், 6 மணி ஆகும், மத்தியானம் சாப்பாடே நின்று போயிடும். இப்படியே தான் தினமும் வேலைக்கு வேலைன்னு, ஏன்னா உழைச்சா தானே காசு வரும். மனுஷன் சாப்பாட்டை விரும்ப மாட்டான், வேலை வரும்போது பயன்படுத்திக்கிறதா தான் எவனாக இருந்தாலும் செய்வான். அப்போ அதுலேயே முழுகும் பொழுது உணவு வேலைக்கு உண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியறதில்ல, அதனால் உடல்நலம் பாதிக்குது. புரிஞ்சுதுங்களா? அவர் கொடுக்குறாரு, இவர் கெடுக்கிறார். எப்படின்னு பார்த்துங்க. அது என்ன பண்ணுறாரு, ஆப்போசிட்டாக இவர் பண்ணுவார். அதே தான் எப்போ வேலை, 2 பேருக்கு அதான் வேலை. பார்த்தீங்கனால எதிரும் புதிராக இருப்பாங்க. ஏன்னா இவர் இங்கே இருந்தால் அந்த முக்கில் இருப்பார், இவர் ஒன்று பார்த்துக்காரு எப்போவுமே. மற்ற கிரகங்களாக கூட பார்த்துக்குவோம், ராகுக்கு எதுவும் எப்போவுமே பார்த்துக்க மாட்டாங்க. நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி இருக்கும், அது அப்படி திரும்பி தான் இருக்கும். அப்போ நம்ம ராகு நிறைய வருமானத்தை கொடுக்குறாரு. வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுருந்தா நம்ம உறவினர்கள் தானாக வருவாங்க, எப்போவுமே சொந்த பந்தம் வந்துடுவாங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க, இது இதில் போடுங்க மாப்பிள்ள, அது அதில் போடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது என்ன தொழில் ஆரம்பிங்க, அது அப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்கம்மா, நான் இருக்கேன் கூட, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, பக்கபலமாக நான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை எதிலேயே சிக்க வச்சுட்டு கை விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியில் மாட்டின்னு முழிக்கிறது நம்ம தான். ராகு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி பணத்தை கொடுத்து வச்சிருப்பார், பாவம் இவன் இப்போ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த உறவினர்கள் வருகை வந்து யாரோ ஒருத்தர் உங்களை மூளையை குழப்பி இருக்கிறதையும் கெடுத்து விட்டுரும். இருக்கிற பணமும் போயிடும், செய்கிற தொழிலும் போயிடும். கடைசி நேரத்தில் இந்த உறவினர்கள் நான் என்ன பண்ணுறது மாப்பிள்ளை, ஏதாவது நான் நல்லா தான் நினச்சி சொன்னேன் உங்களுக்கு, இப்படி ஆகிட்ட நினைக்கல, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடும். கஷ்டப்படுறது நாமளாக தான் இருக்கும். அப்போ அதனால் நம்ம சுய முயற்சியில் எதாக இருந்தாலும் செய்யணும். கொஞ்சம் உறவினர்களுடைய பேச்சை கேட்கலாம், எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், அது கவனமாக இருக்கணும். தன்னுடைய சுய அறிவால் தான் எதாக இருந்தாலும் முடிவெடுக்கணும். எல்லார் பேச்சையும் கேட்கலாம், முடிவெடுக்கிறது நம்ம முடிவாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே உறவு நல்லபடியாக இருந்து வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போட்டிருக்காரு. அதனால் எந்த சட்டை யார் வந்துட்டு போனாலும் உங்களுக்குள்ள சிறு சிறு சலசலப்பு தான் வருமே தவிர பிரிவு அப்படிங்கிறத கொடுக்க மாட்டார். அதனால் பொதுவாக இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. கேது 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதற்கு மட்டும் நீங்கள் ஆலயம் சென்று கண்டிப்பாக இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் எங்கே முருகன் கோயில் இருக்கோ எந்த முருகனை வேணாலும் வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் எந்திரிச்சா குளிச்சுட்டு அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் சுப்பிரமணியரை போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு, அப்பா எனக்கு இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து விடுபட்டு கொடுத்துருப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதப்பா அப்படின்னு போய் அவர் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வர. வேறு ஒன்றும் பண்ண சொல்லல உங்களை. செவ்வாய்க்கிழமை பூரா அன்னதானம் போடு, செலவு பண்ணு, ஒரு 1000 பேருக்கு போடு, இதை பண்ணு அதை பண்ணு, அங்கே போ இங்கே போகலாம் சொல்ல. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகனை போய் பார்த்துட்டு போனால் போகிறோம். அர்ச்சனை கூட அர்ச்சனை பண்ணால் 10 ரூபா செலவாகும், அது கூட வேண்டாம். இப்போ கையெடுத்து முருகா அப்படின்னு கும்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேது தோஷம் அப்படிங்கிறது துளி கூட உங்களை அண்டாது. நீங்களே ஒரு 4 செவ்வாய்க்கிழமை போய் பாருங்கள், மாற்றம் கண்டிப்பாக வரும். பரவாயில்ல, அவர் சொன்னார், சொன்னதை நம்ம செஞ்சதுக்கு நம்ம பலன் கிடச்சிது. நீங்கள் அதை செஞ்சுட்டு இந்த பதிவை மற்றவங்களுக்கும் போட்டு காமிச்சு, இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணு, நான் அதை பார்த்து தான் பண்ணினேன், நான் நல்லா இருக்கேன், நீயும் பண்ணு அப்படிங்க சொல்கிற மாதிரி நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நடந்தே தீரும், மாற்றம் இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தீர்வுங்கிறது கண்டிப்பாக உண்டு. தீர்வு இருக்கிறதுனால தான் பகவான் பிரச்சனையே கொடுப்பார். தீர்வு இல்லாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. காய்ச்சல் அப்படின்னா அதுக்கு மாத்திரை இருக்குது, டோலோ 65 போடுறோம், எப்படி பேராசிட்டமால் போடுறோமோ அது சரியாயிடும். அந்த மாதிரி இந்த தோஷம் அப்படின்னால் அதற்கு தீர்வு பரிகாரம் இந்தந்த தோஷத்துக்கு இதுதான். இப்போ கேது சரியில்லை, கன்னிராசிக்கு கேது சரியில்லைன்னா முருகன் தான்.
கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டு பாருங்கள், அவசியம் நல்லதே நடக்கும். எனவே நீங்கள் மட்டுமில்லாமல் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை காமிச்சு தரிசனம் பண்ண வைங்க. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை தவறாமல் பார்க்கணும். பார்த்து அதில் ராகு கேது எங்கே இருக்காங்கிறதையும் பார்த்துட்டீங்கன்னா இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் உங்களை துளி கூட ஆட்டி படைக்க முடியாது, நன்மை மட்டுமே நடக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.